ஓகே, ஸோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்றது அகைன் நீங்கள் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் ஜெர்சியை பார்த்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இது ஸ்பெசிஃபிக்காக சென்னை சூப்பர் கிங்ஸை பற்றியோ இல்லைன்னா தலை டோனியை பற்றிய வீடியோ மட்டும் கிடையாது. ஜென்ரலாகவே ஒரு ஐபிஎல்லை பற்றி ஒரு சின்ன அப்சர்வேஷன், இல்லைன்னா ஐபிஎல் பற்றி இவ்வளோ நாளாக நடந்ததை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி ஐபிஎல் அப்படின்றது என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். லாஸ்ட் ஒரு 17 இயர்ஸாகவே நான் கிட்டத்தட்ட ஒரு 14-15 வருஷம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே சிஎஸ்கே தான். ஸோ அந்த 15 வருஷமாகவே என் லைஃப்பில் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வருஷத்தில் அந்த 2 மாதம் ஐபிஎல் வர அந்த 2 மாதம் ரொம்பவே முக்கியமான ஒரு பார்ட்டு. அதுவும் இந்த இயர் ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா இது தலையோட லாஸ்ட் வருஷமாக இருக்குமோ அப்படின்றது தான் இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்தே ரொம்ப இருந்துகிட்டே இருந்துச்சு. ஏன்னா அவர் லாஸ்ட் இயர் சொன்னார், ஒன்றும் அட்லீஸ்ட் ஒரு சீசன் நான் ஆடிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இயர் நிறைய அதை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தாங்க. மேபி இது லாஸ்ட் சீசனாக இருந்துருமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த வருஷம் பிளே ஆஃப்ஸ் இல்லாமல் போனது ஏன் ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னா, நான் ஆல்ரெடி நம்ம நிறையா பிளே ஆஃப்ஸ் இல்லாமலாம் இருந்திருக்கோம், நிறையா தோற்றுருக்கோம், பிளே ஆஃப்ஸ் போய் தோற்றுருக்கோம், அப்பயும் கஷ்டமாக இருக்கும். பட் இந்த வருஷம் ஏன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஆர்சிபியோட தோத்தது. வேறு எந்த டீமோட தோற்று போயிருந்தா கூட பெரிய ஃபீலிங் இருந்திருக்காது. பட் ஓகே, ஜோக்ஸ் அபார்ட், ஆர்சிபி நல்ல டீம் தான். ஏன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா, எனக்கு தெரிஞ்சு டோனி ரொம்ப பெரிய ஆசைப்பட்டு எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்லாம் அவர் ஆசைப்பட்டதில்லை. பட் என்னோட லாஸ்ட் T20 சென்னையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டார். ஸோ மேபி எனக்கு என்ன ஆசையாக இருந்துச்சுன்னா, ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிட்டு ஃபைனல்ஸ் தோற்றா கூட பரவாயில்ல, பட் ஃபைனல்ஸ் சென்னையில் நடக்குது. ஸோ அதனால் தலை ஆசைப்பட்ட மாதிரி அவரோட லாஸ்ட் மேட்ச் சென்னையில் இருந்தால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா ஃபேன்ஸுமே அதுக்கு தான் ஆசைப்பட்டிருப்பாங்க. பட் இந்த வருஷம் அது நடக்காது. மேபி அவர் நெக்ஸ்ட் இயர் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய ஃபேன்ஸ் நினைக்கிறாங்க. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா 42 வயசில் அந்த மனுஷன் நிறைய பண்ணிட்டார் நம்ம நாட்டுக்காகவும் சரி, அதாவது இந்தியன் டீமுக்காக, கிரிக்கெட் டீமுக்காகவும் சரி, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காகவும் சரி. அவர் எக்கச்சக்க விஷயம் பண்ணிட்டார். அவரால் முடிஞ்ச எல்லா கப்பையும் வாங்கி கொடுத்துட்டாரு, எல்லாமே பண்ணிட்டாரு. ஸோ திருப்பி நம்ம சந்தோஷத்துக்காக அவரை வாங்க, ஏன்னா இந்த வருஷமே அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். அந்த காலில் அந்த ஸ்ட்ராப் கட்டி அது இதுன்னு அவர் ரொம்ப லாஸ்ட் 2-3 இயர்ஸாகவே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்கார். ஆப்வியஸாக 40 வயசு மேலே ஆயிடுச்சு, 42 வயசு ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அதனால் திருப்பி எங்கள் சந்தோஷத்துக்காக வாங்க ஆடுங்கன்னு சொல்கிறது அது ரொம்ப தப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, லெட் ஹிம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவர் நமக்காக நிறையா பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதுதான் என்னோட ஆசை. வி ஷுட் மூவ் ஆன். ஏன்னா அது ஒரு கோட் இருக்கும், ஒரு கிளப் தான் ரொம்ப முக்கியம், அதாவது ஒரு டீம் தான் ரொம்ப முக்கியம் எனி பிளேயரை விட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம தலையிலேருந்து மூவ் ஆன் ஆகி அடுத்த வருஷங்கள்லேருந்து நம்ம மூவ் ஆன் ஆகி தான் ஆகணும் அப்படின்றது வருத்தமாக இருந்தாலும் அதுதான். அண்ட் இந்த வருஷம் ஐபிஎல் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய யங்ஸ்டர்ஸ் எமர்ஜ் ஆகியிருக்காங்க, நிறைய போலர்ஸ், நிறைய பேட்ஸ்மேன் எமர்ஜ் ஆகியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஐபிஎல் முடிய போகுது. இன்னும் ஒரு 3 கேமோ, அதாவது நம்ம இதுக்கு வந்துட்டோம், பிளே ஆஃப்ஸ் வந்துட்டோம். எனக்கு ஐபிஎல்லில் இந்த வருஷம் எனக்கு ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா சஞ்சு சாம்சனுக்காகவும் அண்ட் அவங்க காமிச்ச அவங்களோட கேரக்டர்ஸ்க்காகவும் எனக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் ஜெயிக்கணும்னு ஆசையாக இருக்குது. அண்ட் ஓரத்தில் ஒரு சின்ன ஆசையாக விராட் கோலிக்காக ஆர்சிபி ஜெயிக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இவங்க ஃபேன்ஸ் பண்ணுற பேச்சுனாலையும் அவங்க பண்ணுற இந்த டாக்ஸிசிட்டினாலையுமே இவங்க ஜெயிக்கவே கூடாதா, எந்த ஜென்மத்திலையும் இவங்க ஜெயிக்கக்கூடாதுரா அப்படின்ற ஒரு ஃபீலிங் கொடுத்துட்றாங்க. பட் ஓகே, லெட் த பெஸ்ட் டீம் வின். அது நம்ம யாருன்னு தெரியாது. ராஜஸ்தான் ஜெயிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஆசை. அண்ட் அதெல்லாம் முடிஞ்சு நம்ம நெக்ஸ்ட்டு வேர்ல்ட் கப்புக்கு போக போகிறோம். அண்ட் இப்போ இதெல்லாம் சும்மா ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட், சும்மா ஒரு 2 மாதம் ஃபன்னு, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் கப் ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் நம்மளோட நேஷனை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி இது பண்ண போகிறோம். அதுக்குன்னு நீங்கள் இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா இந்தியாவை தான் சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் ஆஸ்திரேலியாவுக்கோ, சவுத் ஆஃப்ரிக்காவோ, இங்கிலாந்துக்கோ, அந்த மாதிரி பாகிஸ்தானுக்கோ அதெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்லாம் கிடையாது. உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், மனசார சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு என்னென்னா, தோத்தாலும்
சந்தோஷமா இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்குன்னு அவங்க தோத்தோடனே ஹேட்ரட், நான் நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸே பார்த்தேன், தோத்த உடனே வந்து டூபேவை திட்டுறது, 10 ரன் வரலன்னு 10 ரன் திட்டுறது, அவரை திட்டுறது, கான்வே ஆட முடியலன்னு கான்வேவை திட்டுறது, அதெல்லாம் வேணாம். ஜெயிச்சோம்ல, போன வருஷம் ஜெயிச்சோம்ல, அப்போ நம்ம எல்லாரையும் கொண்டாடணும்ல. அப்போ அதே மாதிரி தோக்கும் போதும் அவங்க கூட நம்ம நின்று சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான். இப்போ இந்தியன் டீம் வேர்ல்ட் கப் போயிருக்காங்க. என்னதான் எனக்கு ஒரு மிக்ஸ்டு பேலன்ஸாக தான் இருக்குது டீம். ரொம்ப பர்ஃபெக்டான டீம்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஃபாஸ்ட் பவுலிங்கில் வந்து ஹர்ஷ்தீப் சிங் எனக்கு பெரிய ஒப்பீனியன் இல்லை. வேறு யாராச்சும் ஒருத்தர் அந்த இடத்துல இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. விக்கெட் கீப்பிங்க்கு எனக்கு தெரிஞ்சு சந்து சாம்சங் தான் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் ரிஷப் பந்த் மேபி வந்துருவாரோ அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒரு மிக்ஸ்டு ரிவ்யூவாக தான் இருக்குது. அதாவது மிக்ஸ்டு ஒப்பீனியனாக தான் இருக்குது டீம் மேலே. மற்ற டீம்ஸ் நிறைய டீம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க இந்த வருஷம். இங்கிலாந்துலேருந்து, ஆஸ்திரேலியாவிலேருந்து, சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா டீமுமே பவர் பேக்டாக இருக்குது. ஸோ அதனால் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. வேர்ல்ட் கப் எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது, என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் வேறு என்ன கண்டென்ட் போடணும், வேறு எதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா இந்த சேனல் வந்து இதை பற்றி மட்டும் தான் நாங்கள் பேச போகிறோம். வெறும் ட்ராவல் மட்டும் தான் பண்ண போகிறோம். வெறும் வந்து நாங்கள் ஃபுட் vlog மட்டும் தான் பண்ண போகிறோம். வெறும் சினிமா பற்றி தான் பேச போகிறோம்னு கிடையாது. எதை பற்றி வேணால் பேசலாம். நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் பேசுவோம், பாசிட்டிவாக மட்டும் பேசுவோம், நெகட்டிவாக எதுவுமே வேணாம். ஸோ அதனால் உங்களுக்கு எதை பற்றி பேசணும்னு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை எதை இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டென்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை எடிட்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணுமா, இல்லை குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுமா, வாய்ஸ் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுமா, எதை பண்ணணுன்னாலும் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பர்சனலாக டிஎம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா எங்களோட இன்ஸ்டா ஐடியும் நாங்கள் கீழே போடுறோம், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் டிஎம்மும் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோஸ் போடணும், உங்களுக்கு என்ன மாதிரி கண்டென்ட் வேணும், அண்ட் ட்ராவல் vlog பண்ணணுன்னா எங்கே போகணும், ஃபுட் vlog பண்ணணுன்னா எதை சாப்பிட்ணும், அந்த மாதிரி நீங்கள் எது சொன்னாலும் நாங்கள் பண்ணுறதுக்கு ரெடி. சின்னதாக சொல்லுங்கள், பெருசாக சொல்லாதீங்க, அதை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஸோ சின்னதாக எது எங்களால் பண்ண முடியுமோ அடுத்தடுத்து நாங்கள் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.